Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து Excel VBA ல வந்து with block கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த with block வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினாக்க, இப்போ நம்ம வந்து ஒரு கோட் கிரியேட் பண்ணும்போது கோட் லென்த்தியா போகும்போது நம்ம ரிப்பீட்டடா சில கோட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ரிப்பீட்டேட்டிவ் இல்லாம நம்ம வந்து அதை எப்படி நம்ம ஒன் டைம்ல வந்து நம்ம with block ஸ்டேட்மென்ட்ல வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம அதை வந்து ஷார்ட் பண்ண முடியும் கோட் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படினாக்க, இப்போ Alt F11 கொடுத்து நம்ம Visual Basic அப்ளிகேஷனுக்கு போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் வந்து எப்படி நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்றது, ஃபாண்டோட நேம், அதோட எப்படி நம்ம போல்ட் பண்றது, சைஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது, ரெடியூஸ் பண்றது, இப்போ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து இட்டாலிக் பண்றது, ஸ்ட்ரைக் த்ரூ பண்றது, அண்டர்லைன் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம அந்த ஃபாண்ட்டுக்கான கோடு வந்து இங்க நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இது இங்க இருக்கு. இங்க பாருங்க, இப்போ இந்த கோட் வந்து நான் ரன் பண்றேன், என்ன ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ F8 கொடுக்குறேன். இப்போ நமக்கு அந்த வெல்கம் டு கல்லணை ஒயிட்ங்கிறது பிரிண்ட் ஆகுது. இப்போ நமக்கு ஏரியலுக்கு மாறுது, போல்ட் ஆகுது, நமக்கு ஃபாண்ட் நேம் வந்து அல்ஜீரியனுக்கு சேஞ்ச் ஆகுது, அகைன் வந்து ஏரியலா மாறுது, அகைன் வந்து 20 சைஸ் மாறுது, அகைன் போல்டு அன்போல்ட் ஆகுது, இட்டாலிக் மாறுது, அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ, இந்த மாதிரி நமக்கு ஆக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இது எல்லாமே இந்த ஃபாண்ட் ரிலேட்டடா தான் இருக்கு. நேம் சேஞ்ச் ஆகுது, ஃபாண்ட் ரீசைஸ் ஆகுது, போல்ட் ஆகுது, இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க கோட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து A1ல இருந்து A15 வரைக்கும் கொடுத்திருக்கோம். ஃபாண்ட் இது வரைக்கும் நமக்கு சேம் தான். இங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். கோடோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ரேஞ்சும் அந்த ஃபாண்ட், அந்த ரேஞ்சு, அந்த ஃபாண்ட், இது எல்லாமே வந்து நமக்கு எல்லா லைன்லயுமே இருக்கு. நமக்கு எல்லாமே ரிப்பீட்டேட்டிவ் தான். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம கோடு வராம நம்ம வந்து வித் பிளாக்ல வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரேஞ்சை நம்ம டைரக்டா வந்து நமக்கு என்ன வேணுமோ அங்க கால் பண்ணிக்கலாம். இப்போ இதே இதுல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு மாடியூல் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிட்டு வியூல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ இருக்கீங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோல வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இங்க வந்து என்னன்னாக்க with underscore block ன்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துக்கிறேன். ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ இதுல தான் நம்ம கோடு வந்து ரைட் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, ஒரு சப் ப்ரொசீஜர் அதை வந்து with block ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க with ஸ்டேட்மெண்ட், அதான் with, அதுல வந்து நான் என்னோட ரேஞ்ச் அசைன் பண்ணிக்க போறேன். A1ல இருந்து A15 வரைக்கும் நான் ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிட்டு டாட் இங்க வந்து ஃபாண்ட்னு சொல்லிட்டு காமனா நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ இந்த வித் ஸ்டேட்மென்ட்ல வித் பிளாக்ல வந்து நம்ம ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டோம், ஃபாண்ட்ங்கறத காமனா கொடுத்துட்டோம். ஏன்னா நம்ம இந்த கோட்ல வந்து காமனா யூஸ் பண்ணிருக்கிறது அதுதான், ரேஞ்சும் அந்த ஃபாண்ட்ன்றத காமன். சோ வந்து நான் காமனா வந்து அந்த ஃபாண்ட் வந்து நம்ம இங்க வித் ஸ்டேட்மென்ட்ல அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்க நான் என்ன பண்ண போறேன், இப்ப டாட் நான் இங்க பிரஸ் பண்ண உடனே எனக்கு எல்லா மெத்தட்ஸும் எனக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நமக்கு என்ன வேணுமோ அங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நேம் வேணும் அப்படின்னாக்க நேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இங்க வந்து ஏரியல் டைப் இப்ப நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? அகைன் வந்து எனக்கு ஒரு டாட் இங்க பிரஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டாட் பிரஸ் பண்ண உடனே எனக்கு இப்ப நான் போல்டு வேணும், போல்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டா போல்ட் ஆகும், ஃபால்ஸ் கொடுத்தா அன்போல்ட் ஆகும். இப்ப அகைன் வந்து போல்டு கொடுத்துட்டு இங்க வந்து ஃபால்ஸ் அசைன் பண்றேன், எனக்கு அன்போல்ட் ஆயிரும். அகைன் வந்து இப்ப டாட் கொடுத்துட்டு இட்டாலிக்கா நான் கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இட்டாலிக் கொடுக்குறேன் ஈக்குவல் டு ட்ரூ. அகைன் வந்து டாட் இட்டாலிக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான், நீங்க ஸ்பேஸ் கொடுக்கறதாலும் கொடுத்துக்கலாம், நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்பேஸ் கொடுக்குறேன். டாட் சைஸ் இப்ப நாங்க கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. சைஸ் வந்து நான் சம்திங் அசைன் பண்றேன். சைஸ் ஈக்குவல் டு 13 சொல்லிட்டு அசைன் பண்றேன். அகைன் சைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்றேன், ஒரு 10க்கு வந்து சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். இப்போ வந்து நான் டாட் அண்டர்லைன் வேணும் அப்படின்னாக்கா அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ட்ரூ, சாரி இந்த இடத்துல ஸ்பெல் எரர் இருக்கு, ட்ரூ டாட் அண்டர்லைன் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அகைன் வந்து டாட் ஸ்ட்ரைக் த்ரூ
equal to true, dot strike through equal to false. இது கொடுத்துக்கிறோம். again வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் வேணுமா சப்ஸ்கிரிப்ட் வேணுமா உங்களுக்கு என்னங்க ரெக்குயர்மென்ட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இங்க அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோட் வந்து பாத்தீங்கன்னா சேம் ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த வித் பிளாக்ல வந்து நம்ம ஈஸியா கோட் வந்து ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்ன்ற இந்த மாடியூல்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெருசு லென்த்தியா இருக்கும். நம்ம இந்த லைன் இந்த வேர்ட் வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவா யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த ஃபாண்ட் வச்சுட்டு நம்ம டாட் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மெத்தட்லாம் உங்களுக்கு அந்த டிராப் டவுன்ல டிஸ்ப்ளே பண்ணிச்சோ அது எல்லாமே நமக்கு அந்த வித் ஸ்டேட்மெண்ட்லயே வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். நம்ம ஈஸியா வந்து காமனா வந்து ரேஞ்ச் வந்து இங்க அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு வேல்யூ வந்து நான் இப்ப A1 ல இருந்து A15 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணுங்களா, அப்பதான் அந்த இடத்துல வந்து ஃபாண்ட் வந்து நம்ம நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு டிவியேஷன் தெரியும். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ரேஞ்ச் ஆஃப் A1 ல இருந்து A15 வரைக்கும் இருக்கிற அந்த ரேஞ்சில வந்து சம்திங் நேம் அசைன் பண்றேன். இப்ப வெல்கம் டு கல்லணை YT. ஓகேங்களா? இப்ப நேம் அசைன் பண்ணிட்டேன். இப்ப சிமிலர் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த கோட ரன் பண்ண அப்படினாக்க. இப்ப நான் என்ன பண்றேன், இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ஆல்ரெடி இங்க இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த கோட ரன் பண்றேன். என்ன ரிசல்ட் கிடைக்குது பாருங்க. F8 ஃபங்க்ஷன் கீயை வந்து நான் பிரஸ் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ரன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து F8 கொடுக்குறேன். சாரி, இந்த இடத்துல வந்து வித் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எண்ட் பண்ணணும். சோ இந்த இடத்துல நம்ம வந்து வித் பிளாக் இருக்கு இல்லீங்களா, இந்த ஏரியா வந்து எண்ட் வித்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ரன் பண்ணுங்க. இந்த எண்ட் வித்ன்றது வந்து இந்த வித் ஸ்டேட்மெண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். இந்த எண்ட் சப்ன்றது வந்து நம்ம சப் ப்ரொசீஜர் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ நீங்க ரன் பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். F8 ஃபர்ஸ்ட் லைன் இப்போ வந்து வெல்கம் டு கல்லணை ஒயிட்னு நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் A1 ல இருந்து A15 வரைக்கும் நமக்கு கேலிபரி வியூல வந்து 11 ஃபாண்ட் சைஸ்ல வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இப்ப அகைன் தேர்ட் லைன் கிராஸ் ஆகும்போது ஏரியலுக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்க. டெக்ஸ்ட பெர்ஃபெக்ட்டா வந்து ஏரியலுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. நீங்க டெக்ஸ்ட பாருங்க எக்ஸல்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். இப்ப போல்டுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப வந்து போல்டு வந்து அன்போல்டு ஆகும். அகைன் வந்து இட்டாலிக் வந்து சேஞ்ச் ஆக போகுது. இட்டாலிக் மாறிடுச்சு. இப்போ இட்டாலிக் வந்து டிசேபிள் ஆக போகுது. இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து 30 வந்து எனக்கு ஷோ பண்ணுது. அகைன் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 10 மாறுது. இப்போ அண்டர்லைன் வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து ஃபாண்ட்ல வந்து அண்டர்லைன் வந்து விசிபிள் ஆகுது. இப்போ அண்டர்லைன் வந்து டிசேபிள் ஆகுது. ஸ்ட்ரைக் த்ரூ ஆகுது டெக்ஸ்ட். அகைன் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ வந்து ரிமூவ் ஆகுது. இப்போ ப்ரோக்ராம் வந்து எண்ட் வித்துக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எண்ட் சப் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். இப்போ சேம் ரிசல்ட் தான், சிமிலர் ரிசல்ட் தான் இந்த ஃபாண்ட் இந்த கோடுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் உங்களுக்கு இந்த வித் பிளாக்லிங் கிடைச்சிருக்கு. பட் வந்து நம்ம டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரேஞ்ச் வந்து அகைன் நம்ம வந்து டிஃபைன் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி வித் பிளாக்ல வந்து நம்ம ரேஞ்ச் அசைன் பண்ணிக்கிட்டு அந்த ரேஞ்சுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாண்டோட நேம் மாத்தணுமா, சைஸா, நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வித் பிளாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொசீஜர் க்ளோஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க இன்ஸ்டன்டா பாத்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.